Good morning, students. In last class we learned about the dimensional formula. So அதில் நான் வந்து dimensional formulas வந்து எப்படி வந்து நம்ம derive பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஹோம்ஒர்க்காக போட்டு எனக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன். No one responds there. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு குவாரண்டைன் டைமில் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்படியா? ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா, பாவம் அப்பா அம்மாவுக்கே அப்புறம் நம்ம பிள்ளை தானா அப்படின்றது சந்தேகம் வந்துட போகுது. நீங்கள்லாம் ரொம்ப அதாவது அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே, வாட் எவர். கொஞ்சம் உங்களுடைய பிஸி ஷெடியூலில் கொஞ்சம் படிக்கிறதுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டிஸ். ஓகேங்களா? அதில் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன, டைமென்ஷன்லெஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டைமென்ஷனல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் இருக்கோ, அதாவது அண்ட் ஹாவ் வேரியபிள் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் டைமென்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குது அண்ட் ஹாவ் வேரியபிள் வேல்யூஸ் அது எல்லாமே நம்ம டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which possess dimensions and have variable values are called dimensional variables. எக்ஸாம்பிள்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம்னா length, velocity, acceleration. dimensionless variables அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸும் கிடையாது, ஆனால் வேரியபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which have no dimensions but have variable values are called dimensionless variables. எக்ஸாம்பிள்ஸாக என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எஸ்ஐ யூனிட் இருக்கிறது எல்லாமே நமக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் தென் யூனிட்லெஸ் எல்லாமே டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸில் வரும். ஸோ அப்போ நமக்கு லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்டாக எல்லுன்னு சொல்லுவோம், அதே டைமென்ஷன் பார்த்தோன்னா எல்லுன்னு சொல்லலாம். ஓகே, எஸ்ஐ யூனிட் வந்து லென்த்துக்கு மீட்டர், அதே டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா லென்த்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டைமென்ஷனல் வேரியபிள்ஸில் வச்சுருவோம். டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே அதாவது யூனிட்லெஸ்ஸாக இருக்குது, யூனிட் கிடையாதோ அதெல்லாம் which have no dimensions but have variable values. ஆனால் அதுக்கு வேரியபிள் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின் அண்ட் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதெல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கும் which possess dimensions எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஹாவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் இருக்கும், ஆனால் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸாகவே இருக்கும், சேஞ்சே ஆகாது. நம்ம என்ன பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகாது. அதையெல்லாம் நம்ம எதில் சொல்கிறோம்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸில் சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸாக gravitational constant, Planck's constant, etc. So dimensionless constant in which quantities have constant values and also have no dimensions. கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டைமென்ஷனும் இருக்காது. அதை வந்து நம்ம டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பை ஈங்கிறது ஆயிலஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்கிறோன்னா பை இ நம்பர்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாமே நம்ம டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ல சொல்லுவோம். டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படிங்க டைமென்ஷனல் இருக்கும், அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் டைமென்ஷன் இல்லை, வேல்யூஸ் வேரி ஆகும். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் இருக்கும், வேல்யூ சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைமென்ஷன்லெஸ்ஸு டைமென்ஷன் கிடையாது, வேல்யூஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அதான் ஓகே, அதனுடைய டாப்பிக்லேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது, இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வேரியபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதோட டாப்பிக்கில் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், டைமென்ஷன்லெஸ் அதுலேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டாப்பிக்கை எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். The principle of homogeneity of dimensions states that the dimensions of all the terms in a physical expression should be the same. For example,
in the physical expression v square is equal to u square plus 2as. The dimensions of v square, u square and 2as are the same and equal to l square t power minus 2. The principle of homogeneity of dimensions states that the dimensions of all the terms in a physical expression. அதாவது ஹோமோஜெனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அந்த ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் பார்த்தீங்க, ஈக்குவேஷன்ஸோடைய வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய டைமென்ஷன் எப்படி இருக்கணும்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? Next we move on application and limitations of the method of dimensional analysis. Dimensional analysis உடைய applications, that means usages, என்னன்னா அதோட limitation. Okay, this method is used to convert a physical quantity from one system of units to another. So physical quantity ஒரு system of unitல இருந்து இன்னொரு system of unitக்கு convert பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது check the dimensional correctness of a given physical equation. given physical equation உடைய dimensional வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். and then establish relation among various physical quantities. அதாவது physical ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், ஒரு ரிலேஷனை வச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கன்வெர்ட் a physical quantity from one system of units to another. Check the dimensional correctness of a given physical equation. Check the dimensional physical quantity வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம், தட் மீன்ஸ் SI யூனிட்டில் இருக்கக்கூடிய MKS சிஸ்டம்லேருந்து CGS சிஸ்டத்துக்கு, அப்படி இல்லை சிஜிஎஸ்லேருந்து எம்கேஎஸ்க்கு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் செக் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ், அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, வேரி ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும். அண்ட் தென் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் அமங். ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷனில் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஒரு ரிலேஷனில் வந்து ஏ இருக்கும், ஆக்சிலரேஷன் இருக்கும், மாஸ் இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்வாங்க. அப்போ F = ma அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 யூசேஜஸ்லையும் நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், limitations of dimensional analysis. limitations என்னென்ன limitations பார்த்தீங்க அப்படின்னா, this method gives no information about the dimensionless constant in the formula like 1 2 3 pi e இந்த மாதிரி. அதாவது limitations என்னன்னா, dimensional analysisல நம்பர்ஸ்க்கும் பைக்கும் ஈக்கும் என்ன வேல்யூ இருக்குது, என்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. And this method cannot decide whether the given quantity is a vector or a scalar. வெக்டாரா இல்லை இது ஸ்கேலரா அப்படிங்கிறத இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிசைட் பண்ண முடியாது. This method cannot decide whether the given quantity is a vector or a scalar. இந்த குவான்டிட்டி வெக்டாரா ஸ்கேலரா அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. And this method is not suitable to derive relations involving trigonometry, exponential and logarithmic functions. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கோ எக்ஸ்போனென்ஷியல்க்கோ லாகரிதமிக்கோ இதனால் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதமில் ஒரு ரிலேஷன்ஸை நம்மளால் டிரைவ் பண்ண முடியாது. And it cannot be applied to an equation involving more than 3 physical quantities. நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா 3 physical quantitiesக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் it cannot be applied. இந்த dimensional analysis method அப்ளை பண்ண முடியாது. It can only check on whether a physical relation is dimensionally correct
பட் நாட் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ரிலேஷன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா S is equal to ut plus half at ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனில் அதனோட டைமென்ஷன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் செக் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளால் சொல்ல முடியாது, அதுக்கான வேல்யூஸ் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் திஸ் மெத்தட் கேனாட் டிசைட் வெதர் த கிவன் குவான்டிட்டி இஸ் எ ஸ்கேலார் ஆர் வெக்டார். வந்து நம்ம கொடுத்துருக்க கிவன் குவான்டிட்டி ஒரு ஸ்கேலாரா வெக்டாராங்கிறத டிசைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதமிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இதை வந்து நம்ம ரிலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சூட்டபிளாக அது டிரைவ் பண்ண முடியாது. அண்ட் இட் கேனாட் பி அப்ளைட் அண்ட் ஈக்குவேஷன், அதாவது 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு டைமென்ஷனல் ஃபார்முலாவில் வந்து இது கரெக்டாக இல்லையான்னு செக் மட்டும்தான் பண்ண முடியும், அதை கரெக்ட் பண்ண முடியாது. இதுதான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். தேங்க்யூ.